அவர் வர நேரத்துக்கு தான் வருவாரு. எப்போ? எங்க நடுராத்திரி 12 மணிக்கா? அக்கா 12 மணிக்கு வந்தா உடனே மாமா வந்துட்டாருன்னு ஓடி போய் கட்டி பிடிச்சிடாத. அப்புறம் அது பேயா இருக்க போதுக்கா. பேய் தான் அந்த நேரத்துக்கு வரும். ஏய், என் நிலைமை உனக்கு கிண்டலா இருக்காடி? அக்கா மாமாவுக்கு என்ன வேலையோ இப்ப வராட்டி என்ன, காலையில வர போறாரு. ஏய், இங்க என்னடி உங்களுக்கு பிரச்சனை? அம்மா நீயாவது அக்கா கிட்ட சொல்லுமா. மாமா இன்னும் ஏன் வரல, எப்ப வருவாரு, வருவாரா மாட்டாரான்னு ஃபுல்லா புலம்பிக்கிட்டே இருக்கா. மாப்பிள்ள அவங்க அப்பாவை செக்கப்க்கு ஹாஸ்பிட்டலுக்கு காலையிலே கூட்டிட்டு போனாரே, இன்னுமா வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாரு? அதெல்லாம் எப்பவோ வந்திருப்பாருமா, வீட்டுக்கும் வந்திருப்பாரு. ஆனா நான் சந்தேகப்படுற மாதிரி எங்க மாமியார் தான் ஏதாவது பிளான் பண்ணிருப்பாங்க. அப்படி என்ன தாண்டி உங்க மாமியார் பிளான் பண்ணிருப்பாங்க? நான் அங்க வந்து மறுவீடு கூப்பிட்டத மாப்பிள்ளை கிட்ட சொல்லாம மறைச்சிருப்பாங்கன்னு சொல்றியா? அது எப்படிமா மறைக்க முடியும்? அவங்களே சொல்லாட்டியும் அக்கா எங்கன்னு மாமா கேட்டிருப்பாரே. அப்புறம் நீ அங்க போனத, வெயிட் பண்ணத, அக்காவை கூட்டிட்டு வந்தத எல்லாத்தையும் சொல்லிருப்பாங்கல்ல. அப்படி சொல்லியிருந்தா உடனே அவர் கிளம்பி இங்க ஓடி வந்திருப்பாருமா. அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியுமா. எப்படா அந்த வீட்டை விட்டு கிளம்பலாம், அவங்க அம்மா கிட்ட இருந்து எப்படா நழுவலாம், தனியா கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலான்னு தவிக்கிறாருமா அவரு. ஆமா ஆமா, மாமா சரியான ஜொல்லு பார்ட்டி தான். 8 மாசம் நம்ம அக்காவை பார்க்க நம்ம வீட்டுக்கு என்னமா அலைஞ்சாரு, அதுலயே அவரை பத்தி தெரிஞ்சிருச்சு. இவ ஒருத்தி நேரங்காலம் தெரியாம கண்ட நேரத்துல காமெடி பண்ணிக்கிட்டு. காயத்ரி, உன் டவுட் என்ன? உன் மாமியாரும் உன் வீட்டுக்கார நம்ம வீட்டுக்கு வர விடாம தடுத்திருப்பாங்க, அதானே? இல்லாட்டி அவர் இந்நேரம் கிளம்பி இங்க வந்திருப்பாரேமா. இப்ப என்னடி சொல்ற? உன் மாமியாரு சதி பண்ணிட்டாங்கன்னு முடிவே பண்ணிட்டியா? அக்கா பேசாம மாமாவுக்கு ஒரு போனை போட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சிருக்கா. ஆமாமா, நான் போன் பண்ணி அவரையே கேட்க போறேன். ஏய் இரு, உன்னை இங்க கூட்டு வந்தது என்ன சொன்ன? என்னடி சொன்ன? நீயா உன் புருஷனை தேடி போக கூடாது, ஈனு இழிச்சிட்டு போய் நிக்க கூடாது, எழைய கூடாது, ஈசிக்க கூடாது. மாப்பிள்ள அவராதான் உன்னை தேடி வரணும். அந்த டெக்னிக் தானே? முதல்ல அவர் உனக்கு போன் பண்ணட்டும், நீயே அவர்கிட்ட ஒன்னும் பேச வேணாம். சரி சரி, அவரே போன் பண்ணட்டும். அவர் போன் பண்றதாண்டி முறை நியாயம். ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததும் நான் மறுவீடு கூப்பிட வந்தது, நீ என் கூட கிளம்பி வந்தது, இது நியாயமா அவங்க அம்மா அவர்கிட்ட முறையா சொல்லிருக்கணும். அப்படியும் சொல்லாட்டியும் நீ எங்க போன, எங்க இருக்க அப்படின்னு ஒரு அக்கறையா உனக்கு போன் பண்ணி விசாரிக்க வேணாமா? அது அவர் கடமை தானே. சரி, இன்னைக்கு நைட்டு நான் வரேன், இல்ல என்னால வர முடியாது, எனக்காக வெயிட் பண்ண வேணாம், நான் காலையில வந்து சேர்றேன்னு இப்படி ஏதாச்சும் ஒண்ணு உங்ககிட்ட போன் பண்ணி சொல்லணுமா வேணாமா? பண்ணணும். ஏன் பண்ணல? என்ன கேட்டா? உன் வீட்டுக்காரரு ரொம்ப நியாயம் தர்மம் எல்லாம் முறையெல்லாம் பேசுற உன் மாமியாரு, அவங்களாவது ஒரு போன் பண்ணி என் புள்ள வருவான் இல்ல லேட்டா வருவான்னு ஏதாவது போன் பண்ணி பேசணுமா வேணாமா? அவரை இங்க அனுப்பி வைக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டா அவங்க எப்படிமா பேசுவாங்க? உன் மாமியார் அந்த அளவுக்கு போவாங்கன்னு எனக்கு தோணலடி. அப்ப இதுக்கு என்னதான் முடிவு? அவர் இங்க வருவாரா மாட்டாரா, அத நான் எப்படிதாமா தெரிஞ்சுக்கிறது? அக்கா ஒருவேளை நீ போன் பண்ணல, எப்போ வருவீங்கன்னு கேக்கலன்னு மாமா கோச்சுக்க போறாரு. ஆமாண்டி, அதுக்கும் சான்சஸ் நிறைய இருக்கு. இப்ப எதுக்கு சும்மா குழப்பிட்டு இருக்கணும்? அவருக்கே போன் பண்ணி கேட்டுறலாம். ஒருவேளை ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவர் இன்னும் திரும்பி வரலையோ என்னவோ. சரி, போன் பண்ணி கேளு. என்னக்கா என்னாச்சு? ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. உன்கிட்ட போன் பண்ணி பேசக்கூடாதுன்னு அவங்க அம்மா போனை வாங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படி ஏமா நீ நினைச்சுக்கிற? மாமா போன்ல சார்ஜ் தீர்ந்து போய் ஆஃப் ஆயிருக்கலாம்ல. சரி, அவர் போன்ல தான் சார்ஜ் தீர்ந்து போச்சு, வீட்ல வேற போனே இல்லையா?
வீட்ல அத்தனை பேர் கையிலயும் ஒவ்வொரு செல்போன் இருக்குல்ல, அதுல ஒன்ன வாங்கி பேச வேண்டியதானே? என்னம்மா மாப்பிள்ள வந்து எல்லாரும் சினிமாவுக்கு போயிருப்பீங்கன்னு நினைச்சேன். இன்னும் பேசிட்டு இருக்கீங்க. மாப்பிள்ள எங்க வந்தாரா? இன்னும் வரலையா? மாமா இன்னும் வீட்டுக்கு வரல. அதான் அக்கா ரொம்ப கவலையா இருக்காப்பா. இதுக்காமா கவலைப்படுற? இன்னைக்கு நைட்டு வரலன்னா நாளை காலையில வர போறாரு. எப்படிங்க வருவாங்க? அவங்க அம்மா அனுப்பி வச்சாதானே வருவாரு. ஏன் பொண்ணை முதல்ல கூட்டிட்டு போங்க, மாப்பிள்ள வந்ததே அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னதை தானே நீ சொன்ன. ஏங்க அப்படிதாங்க அவங்க அம்மா சொன்னாங்க. ஆனா அத்தனையும் நடிப்பு வேஷம்னு இவ சொல்றாளே. அந்த அம்மா எதுக்கு நடிக்கணும்? எதுவா இருந்தாலும் முகத்துக்கு நேரா கேக்குற டைப் தானே அவங்க. முகத்துக்கு நேரா கேட்டு சண்டையும் போடுவாங்க, மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு நடிக்கவும் செய்வாங்க. இன்னொரு மருமக அந்த வளர என்ன பாடுபடுத்துறாங்க, ஆனா என்கிட்ட அவ்வளவு கூலா நடந்துக்கிறாங்க. அப்போ உன் மாமியாருக்கு பொண்ணு மாப்பிள்ளைய மறுவீடு அனுப்ப இஷ்டம் இல்லையா? இஷ்டம் இல்ல, அனுப்ப முடியாதுன்னு சொல்லியிருந்தா வேற விஷயங்க. நல்ல விளாட்டம் இவள மட்டும் ஏன் கூட அமுச்சு வச்சுட்டு மாப்பிள்ளைய அவங்க புடிச்சு வச்சிருக்காங்க. பொண்ணும் மாப்பிள்ளையும் ஒன்னா இருக்க கூடாது, தனித்தனியா பிரிச்சு வச்சிரணும்னு கெட்ட எண்ணங்க. இது திட்டம் தானே? அது எப்படி பிரிச்சிட முடியும்? அக்கா நீ உடனே கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிடு. ஏய், அப்படியெல்லாம் அனுப்ப முடியாது. மாப்பிள்ளை இங்க வரணும், விருந்து சாப்பிடணும், மறுவீடு முடிஞ்சுதான் 2 பேரும் போகணும். மா வராத மாப்பிளையே போய் வலுக்கட்டாயமா தூக்கிட்டாமா வர முடியும்? நீ உன் வீட்டுக்காரருக்கு போன் போட்டு பேசுமா. அதெல்லாம் ஏற்கனவே ஃபோன் பண்ணி பார்த்தாச்சு. ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்குப்பா. அதெல்லாம் ஒண்ணு தானே ஆஃப் ஆகல, எல்லாம் அவங்க அம்மாக்காரி பண்ண வேலை. அப்ப அவங்க மனசுல ஏதோ முடிவு பண்ணிட்டு பிரச்சனை பண்ண நினைக்கிறாங்க போல. நாம அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது. ஏங்க நம்ம மேல எந்த தப்பும் கிடையாதுங்க. நம்ம அழகா முறையா அவங்க வீட்டுல போய் கூப்பிட்டு வந்திருக்கோங்க. நீ மட்டும் தானே போன, உன் கூட நான் வரலையே. அதோட நீ போன நேரம் மாப்பிள்ள வேற வீட்டுல இல்ல. அதனால என்னங்க, மாப்பிள்ளை கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீங்க உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்கன்னு தானே அவங்க அம்மா சொன்னாங்க. அப்ப அப்படி சொன்னாங்க. இப்ப கேட்டு பாரு, மாத்தி சொல்லுவாங்க. மாமனாரும் மாமியாரும் சேர்ந்து வந்து கூப்பிடல, மாப்பிளைய நேருக்கு நேரா பார்த்து வான்னு கூப்பிடல. இப்படி எல்லாம் அந்த அம்மா பேச சான்ஸ் இருக்கு. அதனால இன்னைக்கு நைட்டு வரைக்கும் பாப்போம் மாப்பிள்ள வந்து சேர்றாரான்னு. வரலையா எதுக்கு பிரச்சனை? காலையில சீக்கிரமா கிளம்பி நேரா அவங்க வீட்டுக்கு போய் மாப்பிளைய பார்த்து நானும் ஒரு தடவை கூப்பிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் அந்த அம்மா பையனை அனுப்ப மாட்டேன்னு சொல்ல முடியாது. இன்னும் என்னம்மா, நான் தான் நாளைக்கு காலையில போறேன்னு சொல்லிட்டேன்ல. சரி சரி போங்க, எல்லாரும் நேரமா சாப்பிட்டு படுங்க. விநாயகம், என்ன விநாயகம், வேலை கிளம்பிட்டியாப்பா? ஆமா, நீ எந்த உலகத்துல இருக்க? வேலைக்கு போறவன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கிளம்பிட்ட. போயிட்டு வரமா. அது சரி, மதியம் லஞ்ச் பாக்ஸ் கூட வாங்காம போற. இந்தப்பா. ஏன்பா, ராத்திரிலாம் நீ தூங்கலையா? தூங்குனமா. அப்புறம் ஏன் கண்ணெல்லாம் எப்படி செவந்து போயிருக்கு? என் கண்ணே அப்படித்தானம்மா. என்ன விநாயகம், என் பையன் கண்ணு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதா? இல்லப்பா. என்னம்மா? ஆஹா, இன்னைக்கு நீ ஒரு மாதிரியா தாண்டா இருக்க. உன் மனசு ஒரு நிலையில இல்ல. இப்ப நீ சரியா கூட சாப்பிடல. உனக்கு பிடிக்குமேனு
இட்லிக்கு கொத்தமல்லி சட்னி அரைச்சி வச்சிருக்கேன். கொத்தமல்லி விலை என்னடா? கொஞ்சமா இருக்கு. கொத்தவால் சாவடிலேயே 15 ரூபான்றா. நம்ம பக்கத்து கடையில 20 ரூபான்னு சொன்னான். இருந்தாலும் உனக்கு பிடிக்குமேனு வாங்கிட்டு வந்து அரைச்சா எப்பவும் 7-8 இட்லின்னு சாப்பிட்றவ இன்னைக்கு 2 இட்லி சாப்பிட்ற. இப்படிலாம் சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்கு பாவம்? ராத்திரி நீ எப்படி நல்லா தூங்குவ? கண்ணு இப்படி தாண்டா செவந்து போவோம். இது பாரு, மத்தியானம் உனக்கு பிடிக்குமேனு முருங்கைக்காய் சாம்பாரும் அவரைக்காய் பொரியலும் பண்ணி வச்சிருக்கேன். எவ்வளவு வேலை இருந்தாலும் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு 5 நிமிஷத்துல இது சாப்பிட்ற வழியை பாரு. அப்புறமா சாயந்தரமா நான் சாப்பிடலாமான்னு டிஃபன் பாக்ஸை ஓபன் பண்ணாம வந்து நிக்காத, புரிஞ்சுதா? சரிம்மா. ம். விநாயகம், என்னம்மா? நேத்து நான் சொன்னதுல உனக்கு ஞாபகம் இருக்குல்லப்பா? தப்பி தவறி கூட உன் மாமியார் வீட்டு பக்கம் போயிடாதடா. மறந்து போய் கூட அவங்களுக்கோ உன் பொண்டாட்டிக்கோ அந்த குடும்பத்துல இருக்க யார்கிட்டயும் நீ ஃபோன் பண்ணி பேசக்கூடாது. என்னடா அம்மா இப்படி கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி திரும்ப திரும்ப அதையே சொல்றேன்னு நினைக்காத ராஜா. நான் உன் நல்லது தாண்டா சொல்லுவேன். நான் என்ன உன் எதிரியா, விரோதியா, இல்ல பகையாளியா, பங்காளியா? 10 மாசம் உன்னை நான் சுமந்து பெத்த அம்மாடா. தான் பையன் நல்லா இருக்க கூடாதுன்னு எந்த பெத்தவளாவது நினைப்பாளா? என்ன புரிஞ்சுக்க ராஜா. உன் அம்மா சொன்னா நிச்சயமா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும்பா. நாம எப்பவுமே நம்ம மரியாதையும் சுய கௌரவத்தையும் என்னைக்குமே விட்டு கொடுத்துடக்கூடாது. அதுலயும் குறிப்பா கல்யாணம் ஆன புதுசுல கிரிப்பா வெறிப்பா இருக்கணும். அப்பதான் கெத்தே. ஆரம்பத்துல இப்படி இருக்கோமோ அதுதான்ப்பா கடைசி வரைக்கும் காலாகாலத்துக்கும் நிலைச்சிருக்கும், மெயின்டைன் ஆகும். ஆரம்பத்திலே விட்டு கொடுத்து வளைஞ்சு போய் நடந்துக்கிட்டோன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் நமக்கு மரியாதையே இருக்காது. மாப்பிள்ளை ஏப்ப சாப்ப போல இவ்வளவுதான் ஆயிடும். அதுக்கப்புறம் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் ஏறி மிதிச்சுட்டே இருப்பாங்க. என் பையனுக்கு அந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது. அப்படி வந்ததுன்னா உன் அம்மாண்ணா என்னால அதை தாங்கிக்க முடியுமா சொல்லு? சம்பந்தி அம்மா மறுவீடு கூப்பிட வந்தப்ப நீ வீட்டுல இல்ல, அதுக்காக உன்னை அவங்க வந்து கூப்பிட்ட மாதிரி ஆயிடுமா? மறுபடியும் அவங்க வந்து உன்னை கூப்பிட வேண்டாமாப்பா? வந்து கூப்பிட்டாதான்டா அது உனக்கு மரியாதை. அவங்க கூப்பிடாம நம்ம மரியாதை நாமளே கெடுத்துக்கிட்டு அங்க போய் நின்னா நாளைக்கு ஆடி, தலை தீபாவளி, தலை பொங்கல்னு எதுக்கு வந்து உன்னை அவங்க கூப்பிட மாட்டாங்கப்பா. மாப்பிள்ளை கூப்பிடாமே வந்துருவாருன்னு அவங்களும் வெட்டியே இருந்துருவாங்க. இந்த நிலைமையில உனக்கு வரணுமா ராஜா? அம்மா, ஆனாலும் நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா. அவங்க தான் மறுவீடுக்கு வந்து கூப்பிட்டாங்கல்ல, மறுபடியும் எப்படி வருவாங்க? அதனால அண்ணனை அனுப்பி வைக்கிறதாம்மா நியாயம். ஆமா அத்தை, பாவம் விநாயகம் மாமா, காயத்ரி அக்காக்கும் அங்க கஷ்டமா இருக்கும்ல. என்னடி வாய் ரொம்ப நீளுது? நேத்து முளைச்சவனி எனக்கு வந்து புத்தி சொல்லிட்டு இருக்கியா? போய் வேலையை பாரு போ. அம்மா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஆமாடி, பிடிக்க வச்சிருவீங்க. என்ன விஷயம் போயிட்டு இருக்குன்னு தெரியல. போங்க, போய் அவங்க வேலையை பாருங்க போங்க. விநாயகம், பொண்ணை கூட்டிட்டு போனவங்களுக்கு மாப்பிள்ளை வந்து கூட்டிட்டு போன தெரியாதாப்பா? வருவாங்க ராஜா, நிச்சயமா வருவாங்க. பாவம் நேத்து என்ன வேலையோ என்னமோ வர முடியாம போயிடுச்சு. இன்னைக்கு கண்டிப்பா வருவாங்க ராஜா. அவங்க வந்து கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நீ அவங்க வீட்டுக்கு போகணும். அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டு பக்கமே போயிடாத. என்ன புரியுதா ராஜா? சரிம்மா. சரி சரி, உனக்கு வேலைக்கு நேரம் ஆயிடுச்சுல, கிளம்பு. கிளம்பியா?
ஐயப்பா, இன்னும் எழுந்திருக்க மனசு வரலையா? இன்னைக்கு ஒன்றும் சண்டே இல்ல. எழுந்திரிச்சு குளிச்சு நீ ஆபீஸ் போக வேண்டாமா? நான் கரடியா கத்துறேன், எரும மாடு மாதிரி படுத்துட்டு இருக்க. என்ன கனவா? யார் கூடயாவது டூயட்டா? எவன் அவ? உடம்பு இப்படி கொதிக்குதே, ஜுரமா? ஆமாம் பிரியா, ரொம்ப முடியல. நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்டுறேன். ஆமா ஆமா, லீவ் போட்டுரு. நானும் இன்னைக்கு ஆபீஸ் போகாம உன் கூடவே இருக்கேன். ஹேய், நீ எதுக்கு தேவையில்லாம உன் ஆபீஸ் லீவை வேஸ்ட் பண்ற? நான் ஒன்னும் லீவ் போட போறது இல்ல. வீட்ல இருந்துகிட்டே ஆபீஸ் வேலை பார்க்க போறேன். இந்த சாஃப்ட்வேர் ஐடி ஃபீல்ட்ல லேப்டாப் மாதிரி ஒரு டப்பா வச்சுட்டு இப்படியே வாழ்நாள் பூரா ஏமாத்தலாம். இப்படி ஏமாத்தினால தான் வேலையை விட்டு டெர்மினேட் பண்றான். அந்த கம்பெனி இல்லனா அடுத்த கம்பெனி, இன்னொரு கம்பெனின்னு வாழ்நாள் ஃபுல்லா கம்பெனியை மாத்திட்டே இருக்க வேண்டியதுதான். காய்ச்சல்னு அனத்து. ஆனா எங்களை மட்டும் மட்டன் தட்ட சான்ஸ் கிடைச்சா தெம்பா வக்கனையா பேசு. நிஜமாவே முடியல பிரியா. பெட்ரோல் விலை மாதிரி ஜுரம் வேகம் வேற ஏறிட்டே போகுது. அப்படியா சொல்ற? ஆமா, இத நம்ம கொண்டாடியே தீரணும். ஹேய், என்னடி சொல்ற? காதல கொண்டாடுவாங்க, காய்ச்சல கூடவா? ஏன் கொண்டாட கூடாதா? கரை நல்லது, அதே மாதிரி காய்ச்சலும் நல்லது. ஐயோ, என்னடி என்னென்னமோ பேசுற? அது எனக்கு நல்லது இல்ல. சாதாரண காய்ச்சல ஹார்ட் அட்டாக் வரைக்கும் கொண்டு போயிடுவ போல இருக்கே. கவலையே படாத, காய்ச்சல் இருந்தா ஹார்ட் அட்டாக் வராது. பாம்பு இருக்கிற வீட்ல எலி வராத மாதிரி. ஐயோ, இந்த வீட்ல பாம்பு இருக்கா? உதாரணம் சொன்னா ரசிக்கணும், இப்படி பயந்து உதறக்கூடாது. நான் எங்க உதறேன்? ஜுரத்துல தானா உதறுது. இந்த வீட்ல பாம்பு இருக்கான்னு கேட்டியே? கேட்டனா? ஆமா ஆமா கேட்டேன். அதுக்கு என்னடி இப்ப? பாம்பு இல்ல, பட் இதுல என்னடி சஸ்பென்ஸ்? பட்டுன்னு சொல்லி தொலையேன். 2 கருப்பாம்பூச்சி இருக்கு. ஒன்னு ஆம்பளை கருப்பாம்பூச்சி, ஒன்னு பொம்பளை கருப்பாம்பூச்சி. நான் நீ. காய்ச்சல் எனக்கு தானே, உனக்கு இல்லையே. ஏன் இப்படி வளர்ற? ஐயப்பா, உனக்கு இன்னைக்கு காய்ச்சல், அதனால இன்னைக்கு காலையில உனக்கு காஃபி கிடையாது. அப்பாடா, தப்பிச்சேன். அதுக்கு பதிலா சுக்கு கஷாயம். ஐயோ, சரி, 11 மணிக்கு என்ன தெரியுமா? என்னன்னு சொல்லு. இன்னொரு சுக்கு கஷாயம். மதியம் என்ன தெரியுமா? மட்டன் பிரியாணியா தரப்போற? அதே சுக்கு கஷாயம் தானே? அதான் இல்ல, மிளகு ரசம். ரசமே விஷம் மாதிரி இருக்கும், இதுல மிளகு வேறயா? ஆமா, எரியிற தீயில எண்ணெயை ஊத்துற மாதிரி. எனக்கு காய்ச்சல் சரியாச்சு, நான் ஆபீஸ் கிளம்புறேன். அப்போ வீட்ல நான் மட்டும் தனியா என்ன பண்றதா? அது நீயும் ஆபீஸ் கிளம்பிப்போ. நோ நோ, இன்னைக்கு வீட்ல இருக்கிறது நான் முடிவு பண்ணிட்டேன். ஒன்ஸ் நான் முடிவு பண்ணிட்டா அப்புறம் அந்த விஜயே வந்தாலும் மாத்த முடியாது. நான் இன்னைக்கு வீட்ல தான் இருக்க போறேன். எனக்கு துணையா லீவு போட்டு நீயும் இங்கே தான் இருக்க. ஆனால் நீ ரொம்ப செல்ஃபிஷ் பிரியா, சுயநலக்காரி. செல்ஃபிஷ் நானு? ஒரு விதத்துல நம்ம எல்லாரும் செல்ஃபிஷ் தான். ஆனா அண்ணன் தம்பிங்க உங்க 3 பேரை விடவா? சுயநல திலகர்கள்னா அது விநாயகம் பிரதர்ஸ் தான். தாராளமா மேடை போட்டு உங்க 3 பேருக்கும் பட்டமே கொடுக்கலாம். டீ கடையில உங்க அண்ணன் விநாயகம், ஐயோ அனிமுன் போக முடியல, என் பொண்டாட்டி ஏமாந்து போயிட்டான்னு என்னமா புலம்புறாரு. உங்க 2வது அண்ணன் வீடு தேடி வந்து ஜலக்கிரீடம் பண்ற ஐயப்பா, வாழற ஐயப்பா, நாங்க அங்க அடிபட்டு சாவுறோம் ஐயப்பான்னு ஒப்பாரி வச்சுட்டு போல. தான் பொண்டாட்டி சந்தோஷமா இல்ல, கஷ்டப்படுறோம், எப்ப பாரு இதானே உங்களுக்கு. நீ மட்டும் என்ன அம்மா விரட்டிட்டா வீட்டுக்குள்ளேயே சேர்த்துக்க மாட்டான்ற. பிரதர்ஸ் 3 பேரும் உங்களை பத்தி மட்டுமே நினைக்கிறீங்களே தவிர பூர்ணி அக்காவை பத்தி நினைக்கிறீங்களா? சம்பிரதாயத்துக்கு கூட அக்காவோட கல்யாணத்தை பத்தி இப்பெல்லாம் பேசுறது கூட இல்ல. என்ன பிரியா என்னென்னமோ பேசுற? பூர்ணி அக்கா எங்களுக்கு எவ்வளவு செஞ்சிருக்கா தெரியுமா? அவளை நாங்க மறந்துருவோமா? அவளுக்கு ஒரு கல்யாணம் செஞ்சு வைக்க வேண்டியது எங்களோட கடமை இல்லையா? மத்தவங்களை விடு, அவங்க எப்படியோ போட்டும். அக்காக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணும்ன்றத பத்திலாம் நான் ஒன்னும் யோசிக்காம இல்ல. ஆமா ஆமா, இந்த டயலாக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. கவலையே படாத பிரியா, அக்காக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். எப்போ, எப்படி, எத்தனை வருஷம் கழிச்சு சொல்லு ஐயப்பா. இந்த கேள்விக்கு உன்கிட்ட பதில் இல்லல்ல பிரியா. அக்காக்கு கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும் நான் ஒன்னும் முயற்சி பண்ணாமல, விதவிதமா நாங்களும் எத்தனை ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கோம் தெரியுமா? ஆனா எதுவுமே சக்சஸ் ஆகலையா ஐயப்பா? அது ஏன்னு யோசனை பண்ணி பாத்திருக்கீங்களா? சரி, என்ன செய்யணும்ன்ற மாத்தி யோசிக்கணும் ஐயப்பா. புரோக்கர் கிட்ட சொல்லி ஜாதகம் பார்த்து மேட்ரிமோனில பதிவு பண்ணி எல்லா விஷயமும் பண்ணி ஒண்ணு கூட ஒர்க் அவுட் ஆகலனா ரூட்ட மாத்தி யோசிக்க வேணாமா? ரூட்ட மாத்தி எப்படி யோசிக்கணும்ன்ற? வாழைப்பழத்தை உரிச்சு கொடுப்பாங்க உனக்கு. அப்போ மிளகு ரசம் கிடையாதா, வாழைப்பழமா? ஒரே ஒரு நிமிஷம் அக்கா கல்யாணத்தை பத்தி அக்கறையா பேசுன, அடுத்த செகண்ட் அங்க இருந்து தாவி உன்னோட காய்ச்சலுக்கு வந்துட்டியே. காய்ச்சலும் தலைவலியும் அவனுக்கு வந்தாதான் தெரியும். போன் வருது பாரு, எடுத்து பேசு.
சொல்லுங்கண்ணே. ஐயப்பா நான் தான்டா. தெரியுது, சொல்லுண்ணே. என்னத்த சொல்றது ஐயப்பா, எதுவுமே சரியில்லடா. ஏண்ணே, மறுபடியும் வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனையா? ஆமாண்டா ஐயப்பா, எங்க மாமியார் எங்களை மறுவீடு அழைக்கிறத பத்தி டீ கடையில் சொன்னேன்ல. ஆமாம் சொன்னேன். அப்பா கிட்ட பேசி இந்த விஷயத்த கன்வின்ஸ் பண்ணிடு, பிரச்சனை சால்வ் ஆகிடும் நாங்களும் ஐடியா கொடுத்தோமே. அந்த ஐடியா படி அப்பாவையும் கன்வின்ஸ் பண்ணிட்டேன்டா. ஆனா அப்படி இருந்தும் எதுவும் பாசிட்டிவா நடக்கலடா. என்னண்ணே சொல்கிற? அம்மா உங்களை மறுவீடு போகக்கூடாதுன்ட்டாங்களா? அப்படி சொல்லியிருந்தா தான் பரவாயில்லையே. தந்திரமா அவளை மட்டும் அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு எங்க 2 பேரையும் பிரிச்சுட்டாங்கடா. என்னண்ணே சொல்கிற? ஆமாண்டா. ஆமா விநாயகம், என்னதான் முறை தவறி கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இது எல்லாத்தையும் நம்ம விட்டு கொடுத்துட முடியுமா? அதனாலதான் சரி போயிட்டு வாமா நானும் அனுப்பி வச்சுட்டேன். என்னம்மா அனுப்பிட்டீங்களா? அவளை மட்டும் தனியாவா? என்னம்மா அது? என்ன விநாயகம், பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டிகிட்டு போகணுன்னு அவங்க ஆசையை வந்து கேட்டாங்க, நீ வீட்டில் இல்லை, அப்புறம் வாங்கன்னு அவங்கள நான் எப்படி அனுப்பி வைக்க முடியும்? அதான் வந்தது தான் வந்துட்டீங்க, உங்கள் பொண்ணையாவது கூட்டிகிட்டு போங்கன்னு அனுப்பி வச்சுட்டேன். பரவாயில்ல விநாயகம், நீ என்ன தனியாக போக தெரியாதவன? என்ன பேச்சு பேசுகிறீங்க? தனியாக யாராவது போவாங்களா? தப்பி தவறி கூட உன் மாமியார் வீட்டு பக்கம் போயிடாதடா. மறந்து போய் கூட அவங்களுக்கோ உன் பொண்டாட்டிக்கோ அந்த குடும்பத்தில் இருக்க யார்கிட்டையும் நீ ஃபோன் பண்ணி பேசக்கூடாது. நான் உன் நல்லது தாண்டா சொல்லுவேன். நான் என்ன உன் எதிரியா, விரோதியா, இல்லை பகையாளியா, பங்காளியா? தான் பையன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு எந்த பெத்தவளாவது நினைப்பாளா? என்னை புரிஞ்சுக்க ராஜா. என் நிலைமையை பாத்தியாடா ஐயப்பா? மாமியார் வீட்டிலேருந்து மறுபடியும் என்னை யாரும் கூப்பிட வரப்போறதில்ல. நானும் உங்க வீட்டு பக்கம் போகக்கூடாது, ஃபோனும் பண்ணக்கூடாது. காலத்துக்கு நான் இங்க, காயத்ரி அங்க. டைவர்ஸ் வாங்கிக்காமலே ஒரு பிரிவிடா.